கேள்வி பதில் புத்தகம். கேள்வி எண் 91. வருடம் 1907. ஆசைகள். மாம்சத்தின் ஆசைகளை சிலுவையில் அறைதல். Desires crucified the desires of the flesh. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். இது அர்ப்பணிக்கப்பட்ட சகோதரர்கள் மற்றும் சகோதரிகளிடையே அவசியமற்ற ஆசைகளையும் உள்ளடக்கியதாக இருக்கின்றனவா? இது நமது பலியின் ஒரு பங்காக இருக்கிறதா? இக்கேள்விக்கான பதில். இப்படிப்பட்ட பத்தியை இந்த வகையில் புரிந்து கொண்டால் இத்துடன் வேதாகமத்தின் மற்ற பத்திகளையும் புரிந்து கொள்வதற்கு நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே நாம் சரியான வரம்புக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் உறுதிப்படுத்தி கொள்ளலாம். வேதாகமத்தின் ஒரு பத்தி தேவனுடைய முழு செய்தியையும் உள்ளடக்க முடிந்தால் நாம் முழு வேதாகமத்தையும் பெற்றிருக்க மாட்டோம். ஆகவே இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை கர்த்தருடைய வழியில் மற்றும் அநேக விஷயங்களில் கர்த்தருடைய சித்தத்தையும் புரிந்து கொண்டால் இந்த பாடத்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய வேத வாக்கியங்கள் எல்லாவற்றின் விரிவான பார்வையை நாம் உடையவர்களாக இருக்க வேண்டும். இப்போது அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதின நம்முடைய நிருபத்தில் புருஷர்களுக்கும் மனைவிகளுக்கும் இடையே இருக்க வேண்டிய சில குறிப்பிட்ட உறவுகளை குறித்து விவரிக்கிறார். அங்கே அவர் ஒருவர் மற்றவரை ஏமாற்றக்கூடாது என்று குறிப்பிடுகிறார். மற்றும் பின்பு கர்த்தருக்குள் புருஷன் மற்றும் மனைவிக்கு இடையே உறவுமுறை தொடர்பான இரண்டு தரப்பிலும் இருக்க வேண்டிய குறிப்பிட்ட வரம்புகளை பற்றிய விஷயத்தை அவர் சொல்கிறார். இயல்பான மனுஷன் மற்றும் இயல்பான ஸ்திரீக்கு சொந்தமாக இருக்கின்ற ஒவ்வொன்றையும் முழுமையாக நீக்க வேண்டும் என்று சுட்டி காட்டாமல் இவைகளை சிலுவையில் அறைந்து மாம்சத்தின் ஆசைகள் மற்றும் இச்சைகளையும் ஒப்பு கொடுத்து உயர்வான தளத்தில் அவர்கள் வாழ்வதற்கு நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்று இது அர்த்தப்படுத்துகிறது. மற்றும் தங்களுக்கும் மற்றும் எல்லாவற்றையும் கர்த்தருடைய மகிமைக்கும் மற்றும் அவர்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய மற்றவர்களின் பெரிதான நன்மைக்காகவும் அவர்களுடைய நேரத்தையும் ஆற்றலையும் செலவழிக்க வேண்டும் என்று கூறுவது போதுமான அளவு சரியான கருத்தாக இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஆகவே நம்முடைய ஆசைகளையும் மற்றும் நம்மையும் கர்த்தருக்கு இவ்விதம் ஒப்பு கொடுப்பது என்பது நம்முடைய வரம்புகளின்படி இருக்கிறது என்று அர்த்தப்படுத்துகிறது. இந்த வரம்புகள் எந்த இரண்டு நபர்களுடன் ஒரே மாதிரி இருப்பதில்லை. ஆனால் ஒவ்வொருவரும் தன் சொந்த மாம்சத்தின் வரம்புகளின்படி ஜீவியத்தின் எல்லா நடவடிக்கைகளிலும் இணக்கமாக இருக்கும் விதத்தில் ஒவ்வொருவரும் தன்னை எந்த அளவுக்கு அடிப்பணியை செய்ய நாட வேண்டும். இது ஒரு பொதுவான கொள்கையாகும். நீங்கள் மற்ற சகோதரன் அல்லது சகோதரிக்கு பிரயோகப்படுத்த முடியும் என்ற விதத்திலான கொள்கையாக இது இருப்பதில்லை. அவர்கள் அதை தங்களுக்காக பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும் மற்றும் இதை நீங்கள் உங்களுக்கு பிரயோகப்படுத்தி கொள்ள வேண்டும். ஒவ்வொருவரும் தான் நம்புகிறதை கர்த்தருடைய மகிமைக்காகவும் மற்றும் தன்னுடைய நன்மைக்காகவும் மற்றும் மற்றவர்களுக்காகவும் தன்னுடைய திறமைக்கு ஏற்றவாறு செயல்பட வேண்டும். இதுதான் வேதாகம் சொல்லுகிற நிதானமான அளவாக இருக்கிறது. ஆமேன்.